कृष्णा गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः गुरुवायूरप्पना गोकुलत्तु मन्नना குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை ஊட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே திரிபுவன சரசாப்யாம் தீப்தபூஷா பதாப்யாம் திருசி தருசி சிசிராப்யாம் திவ்யலீலா குலாப்யாம் ஆச்சரண சரணாப்யாம் அத்புதாப்யாம் பதாப்யாம் மயமயமனுகூஜத் வேணுராயாதி தேவகாம். உயர்ந்த நாராயணியத்தினுடைய கம்சவதம் அப்படின்ற கண்ணனுடைய அவதார காரியம் பூர்த்தியாகக்கூடிய வைபவத்தை நாராயண பட்டத்திரி நெருங்கின்றிருக்கார். கண்ணன் அந்த கருடன் போல பறந்து கம்சனுடைய தலை கேசத்துல போய் உட்கார்ந்து கிரீடத்தை தள்ளி விட்டு அவனுடைய கேசத்தை பிடிச்சு அப்படியே தர தர தரன்னு இழுத்துண்டு வந்து சற்றும் எதிர்பாராத விதமாக அவன் கையில இருந்த ஒரே ஆயுதமான கத்தியும் கீழே விழுந்து விட கம்சன் திகைச்சு போய் ஏற்கனவே கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலேன்னு கண்ணனிடத்துல பயந்துட்டு இருக்கான். அந்த சூழ்நிலையில இந்த பையன் நம்மளை இப்படி இழுத்துட்டு போறானே அப்படின்னு இவனை பார்க்கும் போது எப்படி இருந்ததுன்னா யமதூதாள் வந்து அவனுடைய கழுத்தை பிடிக்கிற மாதிரி கண்ணனுடைய தரிசனம் இருந்ததா. கிருஷ்ணனாவே காட்சி தரல. அப்ப கண்ணன் என்ன பண்ணான்ற பரிணாமத்துல இந்த தசகத்தினுடைய கம்சவத ஸ்லோகமான 9வது ஸ்லோகத்தை பட்டத்திரி கம்பீரமா ஆரம்பிச்சிட்டார். குருவாயூரப்பா சத்யோ நிஷ்பிஷ்ட சல்தியோ புவி நரபதியோ ஆபாத்திய தஸ்யோ பரிஷ்டாத் त्वय्याः पाते तदैव तदुपरिपतिताम् नाकिनां पुष्पवृष्टिः किं किं भ्रूमस्तदान्यो सततमपि बियात्कदत्मा सपेजे सायुज्यं तत्त्वदोत्ता परमपरमीयो वासना कालनेमे கம்சனை வதம் பண்ணக்கூடிய முக்கியமான ஸ்லோகம். அவர் அப்படி தெருவில் இழுத்துன்னு வந்து தள்ளினார். கம்சனை அப்படியே கீழே போட்டார். கம்சன் கீழே விழுந்தான். கம்சன் கீழே விழுந்தானோ அவன் மேல யார் விழுந்தான்னார் தொய்யா பார்த்தே ததைவ. குருவாயூரப்பா நீ அவன் பேர்ல விழுந்த. கம்சன் விழுந்தான். கம்சன் பேர்ல நீ விழுந்து அப்படியே அவனை அழிப்பதற்காக அவனுடைய தலை கேசத்தை பிடிச்சு அப்படி தரையில மோதின. அப்ப என்ன ஆச்சுன்னாரு இன்னொன்னு விழுந்ததுன்னார் பட்டத்திரி. அதான் நாராயணியத்தோட அழகு. கம்சன் விழ கம்சன் மேல கண்ணன் விழ கண்ணன் மேல ஒண்ணு விழுந்துதான். அது என்ன விழுந்ததுன்னார் தொதுபரிபதிதா நாகினம் புஷ்ப விருஷ்டிகே. அப்படியே பூ மழை கண்ணன் பேர்ல விழுந்துதான். பட்டத்திரி அங்க இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் இன்னும் கம்சனை அழிக்கவே இல்லை. அதுக்குள்ள இந்த கம்ச வதமாயிடுத்துன்னு தெரிஞ்சுண்டு கம்சன் பேர்ல கண்ணன் குதிச்ச உடனேயே இவா பேர்ல பூவை கொட்டுட்டாராம் வேகமா. அதனால தான் எப்படி அனுமான் வந்து திருஷ்டா சீதான்னு சொன்னாரோ கண்டேன்னு சொல்லி நிறுத்தியிருந்தா அங்க இருந்த வானராளுக்கு வந்து சுந்தரகாண்டத்துல ஒரே கலக்கமா போயிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த ஸ்லோகத்துல ததைவ त्वदुपरिपतिता அப்படின்னு நிறுத்தியிருந்தாருன்னா கண்ணன் பேர்ல ஒண்ணு விழுந்ததுன்னா நமக்கு கலக்கமா இருக்கும். அதனால வேகமா முடிச்சுட்டார் அந்த வரிய. நாக்கினம் புஷ்ப விருஷ்டிகி. பயப்படாதீங்க, புஷ்பம் தான் விழுந்தது. அப்படியே பூமாலையா அவனுக்கு கொட்டித்து
அந்த பூமாலை கொட்டிண்டே இருக்க செய்ய கிம் கிம் ப்ரூஹுமஸ்ததான்யோ சததமபிபியா அவருடைய தலை கேசத்தை பிடிச்சு பூமியில பிறந்தவாளை நிந்திச்ச, பூமியில பிறந்தவாளை கஷ்டப்படுத்தின, எங்க யாதவ குலத்தை அடக்கி ஒடுக்கி அங்கங்க திரிய வச்சிருக்க, அதனால பூமியிலேயே உன்னுடைய உயிரை விடு. பூமாதேவி தானே எனக்கு பாரம் தாங்க முடியலன்னு உன்னை அழிக்கணும்னு என்னிடத்துல கிருஷ்ணாவதாரத்துக்கு பிரார்த்தனை பண்ணா அப்படின்னு அந்த பூமாதேவி சாட்சியாக அவனை அப்படியே ஒரு இடி இடிச்சு அந்த கம்சனை பூமாரி பொழியக்கூடிய காலத்துல குருவாயூரப்பா நீ அழிச்ச கம்சவதமாச்சுன்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கான்ற பரிணாமத்துல இந்த 9வது ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்ந்துருக்கார். தொடரட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம். திருக்கோயிலானது கும்பகோணத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலே அம்மாபேட்டை என்னும் ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலை நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு ஆச்சரியமாக ஒரு விஷ்ணு துர்கை தனி சன்னதியாக எழுந்தருளியுள்ளார். மூலவராகவும் எழுந்தருளி உற்சவராகவும் நமக்கு காட்சியளிக்கின்றார். அங்கே சிறிய விமானம் நின்ற திருக்கோலத்திலே சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு இரு சிங்கங்களும் இருபுறமும் அரவணைக்க நடுவிலே விஷ்ணு துர்கையாக சுதை வடிவத்திலே காட்சியளிக்க, அதே போன்று சன்னதிக்குள்ளும் மூலமூர்த்தியாக நமக்கு காட்சியை அளிக்க துவங்கிவிட்டாள். ஆச்சரியமான ரூபம். தாம் அக்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்திம் வைரோச்சனிம் கர்மபலே சுஜுஷ்டாம் துர்காம் தேவீகம் என்று நாம் சோஸ்தரிப்பது போல துர்கையானவள் நமக்கு நாராயணியத்தின் இந்த பகுதியிலே இந்த திருக்கோயிலிலே காட்சியளிப்பது என்பது பக்தர்களே குருவாயூரப்பனுடைய அருளோடு வழக்கம் போல பொருத்தமாக நமக்கு அமைகின்றது. காரணம், கண்ணன் கம்சனை வதம் செய்தார் என்பது இந்த ஸ்லோகம். கம்ச வதத்திற்காக கண்ணன் மதுராபுரியில் அவதரித்த போது அவருடைய ஆக்ஞையினால் யசோதையனுடைய வீட்டிலே தான் அவதரித்து கண்ணன் வசுதேவர் மூலமாக நந்தகோகுலத்தை அடைந்த போது கபட கன்னிகையாக இந்த துர்கையானவள் தான் நந்தகோகுலத்திலிருந்து மதுராபுரிக்கு வந்து கம்சன் தன்னை தூக்கி எறியும் போது, ஏ கம்சா, உன்னை அழிக்க பிறந்தவள் நான் அல்ல, அந்த குழந்தை ஏதோ ஒரு இடத்திலே பிறந்து வளர துவங்கிவிட்டது, ஒரு காலகட்டத்திலே அந்த குழந்தையானது உன்னை அழிக்கும் என்பது சத்தியம் என்று சத்தியம் செய்து துர்கையானவள் கம்சனுக்கு உணர்த்தி சென்றாள். அந்த கம்ச வதத்தை நாம் இந்த ஸ்லோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது துர்கை என்று சொன்ன வாக்கியத்தை சத்தியமாக்க தன் கூட பிறந்தவளாக இருப்பதால் இங்கு கண்ணன் கம்சனை வதம் செய்தான் என்ற பகுதியை சிரவணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு வைணவ திருக்கோயிலிலே இந்த விஷ்ணு துர்கையானவள் பொருத்தமாக நமக்கு காட்சியளிப்பது என்பது நமக்கு சர்வ பலன்களையும் பக்தர்களே அதுவும் உயர்ந்த இந்த நன்னாளிலே அளிக்கின்றது. இதோ நின்ற திருக்கோலத்திலே சிகப்பு வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட என திருக்கோவலூர் ஆழ்வார் பாசுரத்தையும் நமக்கு நினைவுறுத்தி கொண்டு அழகான ஒரு சேவை. மலை சிகரம் போல பிரிந்த ஒரு கிரீடம், 4 திருக்கரங்கள், சங்கு சக்கரம் ஏந்தி விஷ்ணு துர்கையாக பரிமளிக்க, 3வது திருக்களம் அபயகஸ்தமாகவும் 4வது கடிகஸ்தமாகவும் இவைகளுடன் சூலாயுதத்தையும் தான் தாங்கிக் கொண்டு, ஆகா அற்புதமான திருமுகம், அதிலே மூக்குத்தி கண்மலர் இவைகளெல்லாம் பிரகாசிக்க இவருடைய தரிசனம் நமக்கு இன்னல்களை போக்குகின்றது. விஷ்ணு துர்கை இதே பாவத்திலே இத்திருக்கோயிலிலே இதோ உற்சவராகவும் சிறிய உருவத்திலே அவர் உத்தரவிலே யசோதை வீட்டில் பிறந்தவள் ஆகிறதால் அம்மாபேட்டையிலும் வேணுகோபாலனோடு தனி சன்னதியாக குடிகொண்டாளோ என்னும்படி மூலவரை போன்றே சங்கு சக்கரம் அபய கடி திருக்கரங்களோடு காட்சியளித்து சாந்தமான திருமுகமானது பளிச்சிட நாம் விஷ்ணு துர்கையை மூலவராகவும் உற்சவராகவும் தரிசித்துக் கொண்டு கம்சவதத்திற்கு பொருத்தமாக இவளுடைய திவ்ய ஹாரத்தியோடு அருளை பெற்று நாம் நாராயணியத்திலே 9வது ஸ்லோகத்தை பட்டத்ரி தொடரக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். கிம் கிம் ப்ரூமஸ்ததானிவோ சததமபிபியா தொத்கதாத்மஹ சபேஜே. கம்சவதம் ஆயிடுத்து, தேவதைகள் எல்லாம் பூமாரி பொழிஞ்சா, துஷ்ட நிக்கிரகம்
சிஷ்ட பரிபாலனம் தானே கண்ணா உன்னுடைய ஒரு பெரிய வைபவமே. அந்த காரியம் ஆயிடுத்தேன்னு கொண்டாடுறா. திருவல்லிக்கேணியில ஆழ்வாரும் கொண்டாடினாராம். விற்பெருவிழமும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவள் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பற்றலர் வீழ கோல் கையில் கொண்டு பார்த்தல் தல் தேர்முள் நின்றானை சிற்றவை பணியால் முடி துறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. இந்த தசகத்துல இத்தனை ஸ்லோகத்துல நம்ம வர்ணிச்ச அனுபவிச்ச சரித்திரங்கள்லாம் ஆழ்வார் ஒரே பாட்டுல சொல்லிட்டார். விற்பழு விழவும் அந்த வில்ல உடைச்சு கஞ்சனும் கம்சனும் மல்லும் சானூர முஷ்டிகனும் வேழமும் அந்த குவலையாபீடன்ற யானையும் பாகனும் வீழ இப்படி உலகத்துல நன்மையை ஏற்படுத்தி நீ திருவல்லிக்கேணியில பார்த்த சாரதியாக கோல் கையில் கொண்டு இருக்கேன்னு பாட்டை முடிக்கச்சே என்ன பண்ணார்? ராமனை ஞாபகப்படுத்தினாரா. சிற்றவை பணியால் முடித்துறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. ஏன் இந்த பாசுரத்துல ராமனையும் கண்ணனையும் சேர்த்து பார்த்த சாரதியை பார்த்து திருவல்லிக்கேணியில அனுபவிச்சார் அப்படின்னு சொன்னா, இந்த கம்சனை அழிச்ச உடனே அழிச்சதே மதுராபுரியை அடைவதற்குத்தானோ, மதுராபுரியை இவன் பட்டாபிஷேகம் பண்ணிப்பானோன்னு ஜனங்களுக்கு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகம் போறதுக்காக பாட்டை முடிக்கச்சே அர்ஜுனனுக்காக தேர ஓட்ட போறான். ஆனா கொஞ்சம் கூட ராஜ்யத்தை எடுத்துக்க போறதில்ல. யுதிஷ்டிர பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறான். கம்சன் அழிச்சு மதுராபுரியை மீட்க போறான். தாம் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறதில்ல. உக்ரசேனனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்க போறான். அதே போல கண்ணனுக்கு ராஜ்யாசை கிடையாது. எப்படின்னா ராமனுக்கும் ராஜ்யாசை கிடையாது. ராமன் அப்பா பட்டாபிஷேகம் சொன்ன ராஜ்யத்தை மறுநாள் கார்த்தால சித்தி நீ காட்டுக்கு போங்கோன்னு சொன்னதுனால அடுத்த க்ஷணமே ராஜ்யாசா இல்லாமல் சிற்றவை பணியால் முடித்துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. அதனால எங்க பெருமாளுக்கு ராஜ்யாசையே இல்லேன்னு ரெண்டு சரித்திரத்தையும் சேர்த்து ஆழ்வாரும் திருவல்லிக்கேணியில இந்த கம்சவதத்தை கொண்டாட பட்டத்திரையும் இந்த பாசுரத்தை முடிக்கிறார். சாயுஜ்யம் தத்வதோத்தா பரமமரமியம் வாசன காலனேமே. கம்சனுக்கு மோட்சம் கொடுத்தேனர். பாபிக்கு எதனால மோட்சம்னா, பகவானான நீ அவன் தலை கேசத்தை பிடிச்சு அவன் மேல குதிச்சு அவனை அரவணைச்சுண்டு அவனோட யுத்தம் பண்ணயோனோ உன்னுடைய சரீர சம்பந்தம் அவனுக்கு கிடைச்சிருத்து. ரெண்டாவது உறவுனால நமக்கு மாமா, நம்முடைய அம்மாவோட சகோதரன். அதனால இவனை நரகத்துக்கு அனுப்பிச்சு கஷ்டப்பட வேண்டாம்னு உன்னுடைய தரிசனம், உன்னுடைய சரீர ஸ்பர்சம் அவனே அதுவே அவனுக்கு பந்த மோட்சத்தை. போன பிறவியில காலநேமியாக இருந்து அவன் எதை அடைஞ்சானோ அந்த பந்த மோட்சத்தை நீ இப்ப அனுப்பிச்சுட்ட. காலநேமியா இருக்கச்சே கம்சனா பிறக்க வச்ச, அப்ப கொடுக்காத மோட்சத்தை இப்ப கொடுத்துட்டேன்னு பட்டத்திரி இந்த 9வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். கம்சவதத்தை ஸ்ரவணம் பண்ணவா எல்லாருக்கும் அவர்கள் பண்ண பாபங்கள் நீங்கி உலகத்துல அமைதியானது ஏற்பட்டு எல்லாரும் பரமக்ஷேமமாக இருப்பான்ற பலஸ்ருதியோட முடிச்ச இந்த ஸ்லோகத்தோட தமிழ் பாசுரம், அன்னவரின் மூட்டுக்கள் தாம் உடைந்து அவள்தான் அவனியிலே வீழ்த்தலோடும் முன்னவள் தான் செய்திட்ட புண்ணியத்தால் பரமபதம் முன்னினால் என்னுரினும் முற்பிறவி தன்னிலவள் உன் தன்னால் கொல்லப்பட்ட உன்னதமே யாமன்றோ குருவாயூர் கொற்றவனே காப்பாய் போற்றி போற்றி அப்படின்னு முடிச்ச பட்டத்திரி அடுத்த பரிணாமமாக இந்த தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகமான 10வது ஸ்லோகத்தை துவங்குகிறார். எவ்வாறு துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இந்த திருக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ராஜகோபாலனான மற்றொரு உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா